ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்படியே கீழே இருக்கிற ஹை பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. 2 நாளாக வீடியோ போட முடியல, கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், அதனால தான். அதனால் யாரும் கவலைப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. ஏன்னா இன்னைக்கு 3 முடிச்சு ட்ராமா 2 பார்ட்டாக போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் நம்மளோட வேலுவை தான் காட்டுறாங்க. அவன் வந்து நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து சிரிச்சிட்டு இருக்கான். எப்படியோ ரோகிணியை வந்து என்னோட வலையில வந்து விழ வச்சுட்டேன், இனிமே அவள்கிட்ட எப்படியாவது ஆசை வார்த்தைகள் பேசி இவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் வந்து யோசிச்சுட்டு இருக்கான். உடனே வந்து அந்த மாதிரி ரவுடி பசங்களை வந்து அனுப்பியிருப்பான்ல, அவனுங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் சொன்னதெல்லாம் பக்காவாக பண்ணீங்க, அதுக்கு ரொம்பவே நன்றி, சீக்கிரமாக உங்களுக்கு வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் பேசிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து வேலைக்காரி கேட்டுட்டு ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிக்கிறா. ஏய், இங்க யாரும் உன்னை வர சொன்னா, இங்கேருந்து போ அப்படின்னு சொன்னா, இந்த பாரு, உனக்கு வந்து எனக்கு ஏற்கனவே தெரியும் நீ ஏதோ கிரிமினல் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். பாவம் அந்த பொண்ணு, அவளை இங்கே கூட்டு வந்துட்டு இல்லாத வேலை பார்க்குறியா, இந்த விஷயம் எல்லாத்தையும் அந்த பொண்ணுகிட்ட சொன்னா என்ன ஆகுது தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் மிரட்ட, இந்த பாரு உனக்கு எவ்வளோ பணம் வேணா கொடுக்குறேன், தேவையில்லாமல் இந்த விஷயத்தை பற்றி அவள்கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்து வாய அடைக்கிறான். அதோட வந்து இங்கே பரத்வாஜ் வீட்டுக்கு வெளியில் இருக்கிற நிறைய குடும்பங்களை தான் காட்டுறாங்க. அங்கே உள்ளவங்களாம் நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு ரோகிணியை வந்து காணும்னு சொல்லிட்டு விளம்பரப்படுத்தி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே வந்து பரத்வாஜ் வீட்டில் காட்டினா அங்கே வந்து ஃபோன் கால்க்கு மேலே ஃபோன் கால் வந்துட்டே இருக்கு. எல்லாரும் வந்து இந்த மாதிரி வந்து ரோகிணியை பற்றி விசாரிச்சுட்டே இருக்காங்க. இதனால் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் மன உளைச்சல்ல இருக்காங்க. ஆக்சுவலி ரோகிணி வந்து காணும் அப்படின்னு சொல்லிட்டு சீமா தான் விளம்பரம் கொடுத்துருப்பா போல. அந்த நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு எப்படியும் வந்து இதை பார்த்துட்டு என்னோட தங்கச்சியை பற்றி யாராவது வந்து சொல்லுவாங்க, என் தங்கச்சி கிடைச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து கண் கலங்கி யோசிச்சுட்டு இருக்கா. அந்த சீனை கட் பண்ணா இங்கே ஒருத்தவன் வந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கான். அவன் யாரு அப்படின்னா சீமாவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை காட்டினாங்கல்ல போன பாட்டில், அவ வந்து காஃபி எடுத்துட்டு வந்து அவனுக்கு கொடுக்குறா. அந்த நியூஸ் பேப்பரை அவ பார்க்கல, அவ மட்டும் அந்த நியூஸ் பேப்பரை பார்த்தா அப்படின்னா ரோகிணி வந்து இங்கே தான் இருக்கான்னு சொல்லிட்டு சீமாட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவா. ஆனா அவ வந்து அந்த நியூஸ் பேப்பரை பார்க்காம தன்னோட புருஷன்ட்ட பேசிட்டு இருக்கா. அதோட இங்க ரோகிணி நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கால, அவளுக்கு கெட்ட கனவா வந்துட்டு இருக்கு. உடனே பயத்துல அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறா. உடனே வேலு வந்து என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டு அவளோட பக்கத்துல வந்து உட்கார்ந்துக்கிறான். இல்ல எனக்கு ரொம்ப பயமா இருக்குது, கெட்ட கனவா வருது அப்படின்னு சொல்லும்போது, நீ ஒன்றும் கவலைப்படாத, உன் புருஷன் வேலு நான் இருக்கல, நான் இருக்கும்போது உனக்கு எதுவும் ஆகாதுன்னா அம்மா தண்ணி குடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமான கணவன் போல நடந்துக்கிறான். அதோட இங்கே பிரேமும் போயிட்டு இந்த இருக்கால நேகா, அவளை பற்றி நிறைய விஷயம் வந்து கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் வந்து அவளை பற்றி ஃபுல் டீட்டெயிலுமே எனக்கு கலெக்ட் பண்ணி கொடுங்க, அவள் மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது, அவள் யார், அவளோட பேக்ரவுண்ட் என்ன, எல்லாமே எனக்கு தெரியணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். அதோட இங்கே வீட்டில் காட்டுறாங்க. அங்கே வந்து கருணா வந்து ஃபோனை எடுக்கிறாங்க. ஃபோனை எடுத்து கேட்டவுடனே, என்ன உண்மையா ரோஹிணி வீட்டோட தான் இருக்காங்களா, நீங்கள் பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே இதை கேட்டு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்களாம் பதறி அடிச்சுட்டு கேட்குறாங்க. அப்போ தான் கருணா சொல்கிறாங்க, யாரோ ஒருத்தவங்க வந்து கால் பண்ணாங்க, இந்த மாதிரி ரோஹிணியை வந்து அவங்க பார்த்தாங்களாமா அப்படின்னு சொன்ன உடனே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த வீட்டில் இருக்கிறவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்கறதுக்காக குடும்பத்தோட எல்லாருமே ஓடி போய் பார்க்கறாங்க. இதை வந்து மாடியிலேருந்து பார்க்குற நேகாக்கும் சசிக்குமே பயங்கரமா ஷாக்கா இருக்கு. என்னது ரோஹிணி உயிரோட இருக்கலா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா ஷாக்காராங்க. அதோட எல்லாரும் வந்து என்ன பண்றாங்க, அந்த யாரு வந்து ஃபோன் பண்ணாங்களோ அவங்க வீட்டில் போய் பார்த்துட்டு இந்த மாதிரி கேட்குறாங்க, எங்க ரோஹிணியை நீங்க பார்த்தீங்களா, எங்க பார்த்தீங்க, சொல்லுங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கேட்குறாங்க. சீமாவும் எமோஷனலா கேட்டுட்டு இருக்கா. உடனே அங்கே உள்ளவங்க, ஐயோ இந்த பொண்ணா, சாரிங்க நான் மாற்றி சொல்லிட்டேன், இந்த பொண்ணை நான் பார்க்கல, வேற பொண்ணை பார்த்துட்டு உங்களுக்கு தெரியாமல் கால் பண்ணிட்டேன், மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஏமாற்றமாக இருக்குது. ரொம்ப மனசு வருத்தப்படுறாங்க. உடனே சீமா வந்து அழுது கெஞ்சிரா, தயவு செஞ்சு உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன், உண்மையை சொல்லுங்க, யாராவது உங்களை சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்களா, அது யாராக இருந்தாலும் சொல்லுங்க, என் தங்கச்சி எனக்கு வேணுங்க, உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிரா. ஆனால் அவங்க வந்து தெளிவாக சொல்லிடுறாங்க, இல்லை இவங்களை நான் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி. எல்லாரும் மனசு உடைஞ்சு போயிட்டு வீட்டுக்கு வராங்க. அங்கே வந்து இந்த மாதிரி கருணா கேட்குறாங்க, என்னாச்சு ரோஹிணியை பார்த்தீங்களா, ரோஹிணியை பற்றி ஏதாவது சொன்னாங்களான்னு கேட்டால் இல்லை அப்படிங்கிற மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னோன்னா அவங்களுக்குமே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எல்லாரும் ரோஹிணியை வந்து கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருப்பாங்க. அப்போ சசி வந்து மாலில் போய் பார்க்குறா. நேகா வந்து கையை அறுத்துட்டு அப்படியே வந்து மயக்கத்தில் இருக்கா. உடனே பதறி அடிச்சுட்டு நேகா நேகா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்துட்டு அதிர்ச்சியாகிறாங்க. உடனே வந்து டாக்டருக்கு கால் பண்ணி வர வச்சு அவளுக்கு வந்து நல்ல வேலை கரெக்டாக ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து அவளை வந்து ஒரு வழியாக காப்பாற்றிடுறாங்க. டாக்டரும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் வயிற்றுல
வயித்துல குழந்தை இருக்கு. ஸோ அதனால பக்காவா அவங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க. எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அவங்க வந்து அங்கேருந்து போயிடுறாங்க. உடனே எல்லாரும் திட்டுறாங்க. உனக்கு என்ன பைத்தியமா? எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு கேட்டா, ஆமா நான் என்ன பண்றது? என்னோட குழந்தை வந்து இந்த உலகத்துக்கு வந்துட்டா இந்த அனாதையா தானே இருக்கும். ஏற்கனவே நான் ஒரு அனாதையா இருக்கேன். இப்போ என்னோட குழந்தையும் வந்து இந்த மாதிரி தகப்பை இல்லாம இருக்க சொல்றீங்களா? 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. இதெல்லாம் என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. என்னை விடுங்க நான் சாகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இவ பேசிட்டு இருக்கா. இவளோட நிலைமைய பார்க்குற அவங்களுக்குமே என்ன சொல்றதுன்னே தெரியல. அதோட சசிக்குமே குழப்பமா இருக்கு. இவ எப்படிடா இந்த மாதிரி முடிவு எடுத்தா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது உடனே நேகா வந்து அப்படியே எந்திரிச்சு நான் தான் பண்ணேன், வேணும்னு தான் பண்ணேன், எல்லாமே என்னோட பிளான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அந்த சீனை கட் பண்ணா இங்க வந்து நம்மளோட ரோஹிணியை தான் காட்டுறாங்க. அவ வீட்டில் வந்து அப்படியே அங்கும் இங்குமா வந்து அப்படியே நடந்துட்டு இருக்கா. அப்போ வந்து நம்மளோட வேலுவும் வந்து குளிச்சுட்டு இருக்கான். அப்போ காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது. நியூஸ் பேப்பர் போடுறவன் வந்து நியூஸ் பேப்பர் போடுறதுக்காக வீட்டுக்கு வந்திருப்பான் போல. கதவை யாருமே திறக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி வழியா பார்த்துட்டு இருப்பான். உடனே ரோஹிணிக்கு பயமா இருக்கு. கதவை திறக்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே கதவை திறக்கிறதுக்கு போறா. இங்க வேலுக்குமே காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது. ஐயோ யாரோ வந்திருப்பாங்களோ, இவ கதவை திறந்தா சரியா இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு அரக்க பறக்க குளிச்சுக்கிட்டு டவலை கட்டிட்டு வெளில வந்து பார்க்குறான். அங்கே யாருமே இல்லை. உடனே ரோஹிணி சொல்றான், ரோஹிணி யாரும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீ உள்ளாக்க போ அப்படின்னு சொல்லிட்டு அவளை அனுப்பி வச்சிடுறான். அதோட இங்கே நேகா வந்து சசிகிட்ட சொல்லிட்டு இருக்கான், நான் தான் பண்ணேன், இப்படி ஏதாவது பண்ணால் மட்டும்தான் என்னால் சித்தார்த்தை அடைய முடியும், அதனால தான் இப்படி பண்ணேன்னு சொல்லும் போது சசிக்கு ரொம்ப வந்து சந்தோஷமா இருக்கு. பலே கில்லாடியா இருக்கம்மா நீ, நான் கூட இப்படிலாம் யோசிக்கல, நீ வந்து வேற லெவலாக யோசிச்சிருக்கியே, கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த ஒரு விஷயம் நீ பண்ணதுனால கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து சித்தார்த்தை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கட்டாயப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்ல, நீயும் பங்குக்கு அவங்க கிட்ட போய் பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. உடனே சசியும் ஓகே சொல்லிட்டு கீழே இருக்கிறவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கா. அந்த மாதிரி பெரிய பாட்டி நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நேகா வந்து இந்த மாதிரி கையை அறுத்துக்கிட்டா, அவள் வயிற்றுல குழந்தை வேற இருக்கு, அவளுக்கு நிறைய பிளட் லாஸ் ஆகிருக்கும், இதனால அந்த குழந்தைக்கு கூட பிரச்சனை ஏற்படலாம், இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணாதீங்க, கூடிய சீக்கிரம் அவளுக்கும் சித்தார்த்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் நல்லது, ஏதோ நான் வந்து என்னோட மனசில் உள்ளதை சொன்னேன், அப்புறம் நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும் போது வீட்டில் இருக்கிறவங்களும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவனுடைய சித்தார்த்து கத்துறான், உன் வேலையை மட்டும் பாரு, நீ இதில் மூக்க நுழைக்காது அப்படிங்கிற மாதிரி கத்துறான். உடனே பாட்டியும் சொல்கிறாங்க, அந்த பாருப்பா அவ சொல்கிறது கரெக்டு தானே, நான் என்ன சொல்கிறேன்னா நீ நேகாவை கல்யாணம் பண்ணிக்கோ, ரோஹிணி உயிரோட இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் என்னப்பா உனக்கு, நீ நேகாவை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், நீ பண்ண தவிர நீ தான் வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும்போது உடனே அவனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோவமா ரூமுக்கு போயிட்டு அவங்க போயிட்டு இருக்கிற பொருள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறான். உடனே அந்த இடத்துக்கு நம்ம பிரேம் வந்துட்டு என்ன நான் ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கேட்டா, வேற என்ன பண்ண சொல்ற பாரு, அங்கே உள்ளவங்களாம் எப்படிலாம் பேசுறாங்க, என்னால் ரோஹிணி எப்படி மறக்க முடியும், ரோஹிணி இருக்கிற இடத்துல நான் எப்படி நேகாவை வச்சு பார்க்க முடியும், என்னால் முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அழுதுட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்குற சீமாக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதை விட இங்கே நம்மளோட ரோஹிணியை தான் காட்டுறாங்க. அவள் கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு என்ன பண்ணுறது, நமக்கு வந்து அடிக்கடி ஏதோ ஒரு ஞாபகம் வருது, இது யாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய யோசிச்சுட்டு இருப்பா. அப்போ கரெக்டாக வேலு வந்து இவளோட அழகை பார்த்து அப்படியே ரசிக்கிட்டு அப்படி பின்னாடிலேருந்து சிரிச்சிட்டு நிற்பான். உடனே பார்த்துட்டு நீங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம் நீ வந்து கண்ணை மூடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். கண்ணை மூடணுமா எதுக்கு அப்படின்னு கேட்டால், நீ கண்ணை மூடு நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவளும் பயந்துக்கிட்டே கண்ணை மூடுவான். உடனே ஒரு அழகான சாரியை எடுத்து அவளோட கையில் கொண்டு கொடுப்பான். அதை பார்த்தோன்னே அவள் ஷாக்காவா, சாரியா எதுக்கு அப்படின்னு கேட்டால், என்ன நீ சந்தோஷப்படாமல் கேள்வி கேட்டுட்டு இருக்க, கூடிய சீக்கிரம் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம்ல, அதனால தான் இந்த சாரியை உனக்காக எடுத்து கொடுத்தேன், எப்படி இருக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டால் நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பா. சரி சரி சீக்கிரமாக கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து போயிடுறான். ஆனால் இவளுக்கு வந்து அந்த சாரியை பார்க்கும்போது ஏற்கனவே யாரும் ஒருத்தவங்க அந்த சாரியை கொடுத்த மாதிரிலாம் ஞாபகம் வந்துட்டு இருக்கு. யாரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவள் யோசிச்சுட்டு இருக்கா. ஒரு குழப்பத்தோடையே வந்து இன்னமும் அவள் இருக்கா. அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். இன்னைக்கு நைட்டு வந்து 11 மணிக்குள்ள இன்னொன்று பாட்டு வரும். மறக்காம எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.